وأن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்த ஹஜ் என்ற அந்த வணக்க வழிபாட்டில் அரஃபா தினத்தன்று ஒட்டுமொத்தமாக குழுமி இருக்கின்ற தோழர்கள் மத்தியில் தங்களுடைய 23 ஆண்டுகால வாழ்வை இரத்தின சுருக்கமாக ஒரு உரை நிகழ்த்தி அந்த உரையினுடைய இறுதி பகுதியில் வந்திருந்த நாயக தோழர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக எடுத்துச் சொன்னேனா? கேள்விக்குரிய பதிலாக குழுமியிருந்த தோழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இடி முழக்கம் போல இப்படி பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆமாம், நீங்கள் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டீர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்திற்கு தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி, யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, நீ வழங்கிய அந்த ரிசாலத்தை, தூதுப்பணியை மக்கள் மத்தியிலே நான் முழுமையாக எடுத்துச் சொன்னதற்கு இந்த மக்களும் நீயும் சாட்சி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆளூர் பகுதியில் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்வது முஃமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் கட்டாய கடமையாக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சகோதரர்களால் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி என்றால், கூட்டங்களை கூட்டி உலகத்தில் சாதனைகளை நிகழ்த்துவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, நமக்கு தெரிந்த மார்க்கத்தை நாம் வாழ்கிற பகுதிகளில் எடுத்துச் சொல்வது நம்முடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து கடமை பொறுப்போடு நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. யாரையும் குற்றப்படுத்தி பேசவோ, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தவோ, யாரையும் தனிப்பட்ட அடிப்படையில் விமர்சனம் செய்யவோ நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல.
இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ்வே இந்த மார்க்கத்தை பற்றி இவர்கள் எங்களுக்கு சொல்லவில்லை, இந்த குர்ஆனை பற்றி சொல்லவில்லை, தூதருடைய போதனைகளை பற்றி சொல்லவில்லை என்று இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக மறுமையிலே நீங்கள் வழக்கு தொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாமெல்லாம் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் நபிமார்களோடு சொர்க்கத்தில் இதே போன்று குடும்பமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நரக நெருப்பினுடைய சிறிய ஒரு வேதனை கூட தாங்குகிற சக்தி நமக்கெல்லாம் கிடையாது. அந்த நரக நெருப்பிலிருந்து யா ஐயுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த நரக நெருப்பிலிருந்து நம் அனைவர்களையும் நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே கேட்கிற தாய்மார்கள், பெரியோர்கள், இவர்களெல்லாம் முஜாஹிதீன்கள், வஹாபிகள், சமுதாயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்கள், நபிமார்களை மதிக்காதவர்கள், அவுலியாக்களை அவதூறாக பேசுகிறவர்கள், இமாம்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்கிறவர்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஒரு அடைமொழி இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. அவைகளையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைத்துக் கொண்டு அவைகளெல்லாம் தவறாக செய்யப்பட்ட விமர்சனங்கள் என்பதை புரிந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு இங்கே நீங்கள் அமர்ந்தால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கூறுவதைப் போல 39வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. நபியே, ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள். உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். வஉலாயிக்கஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் அறிவுடைய மக்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நற்செய்திக்குரிய மக்களாம், அல்லாஹ் இவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டுவானாம், அவர்கள்தான் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே யாரை சொல்கிறான்? சொல்லுகின்ற செய்தியைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். சொல்லுகின்ற செய்தியில் அழகானதை அந்த மக்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எடுத்து சொல்லி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும், அவருடைய தக்வா அதிகரிக்கும், அவர்களையும் அறியாமல் அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட இறை விசுவாசிகளாக, அல்லாஹ்வினுடைய நற்செய்திக்குரியவர்களாக நாம் மாறுகிற சபையாக இந்த சபை அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனித சமுதாயத்தை தட்டி எழுப்புகின்ற தலைப்பு. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களையும் அறியாமல் ஏற்பட போகின்ற ஒரு அவல நிலையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற தலைப்பு இந்த தலைப்பு. ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நேரங்களை எல்லாம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பகுதிகளிலே உங்களுடைய காதுகளில் விழுகிற அளவுக்கு ஒலிபெருக்கிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்ல நல்ல உபதேசங்களை கேட்கிற வாய்ப்பு நம்முடைய வாழ்வில் மிக மிக குறைவு. அப்படி ஒரு வாய்ப்பை அன்பர்கள் இங்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாள் குறித்து மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் வந்தார்களா? இந்த மார்க்கம் குறித்து உங்களுக்கு சொன்னார்களா? என்னுடைய வேதம் குறித்து உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களா என்று இறைவன் நிச்சயம் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படுகிற நாள் இந்த நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்குரிய உரை என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. எல்லோரும் கேட்க வேண்டிய உரை. காரணம், எல்லோருக்கும் இந்த உலகத்திலே இருந்து மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆன்மீகத்தை பின்பற்றுகிற மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கொள்கைகளில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம், கோட்பாடுகளில் வேண்டுமானால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்,
கடைபிடிக்கின்ற நெறிமுறைகளில் வேண்டுமானால் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் இறந்து போவது நிச்சயம். அந்த இறப்பு நேரத்திலும், இறந்த பிறகுள்ள மண்ணறையிலும், அதற்கு பிறகுள்ள மறுமை நாளிலும் நம்முடைய நிலைகள் என்ன, எப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழப்போகின்றது என்பதையெல்லாம் எங்களுடைய சொந்த கருத்தாக சொல்வதற்கு இந்த மேடையை நாங்கள் இங்கே பயன்படுத்த விரும்பவில்லை. சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் திருக்குரானுடைய அத்தியாய வசனங்கள் சொல்லப்படும். வீடுகளில் திருக்குரான் இருந்தால் குறித்து வைத்துக்கொண்டு அவைகள் சொன்னதெல்லாம் உண்மையா என்பதை நீங்கள் பார்த்து, உண்மை என்றால் தாமதம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு நிகழ்ச்சியில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியமல்ல, எத்துணை பேர்கள் சிந்தித்தார்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியமல்ல, யாருடைய வாழ்வுக்கு அந்த உரை படிப்பினையாக அமைந்தது, யாருடைய வாழ்வுக்கு அந்த உரை ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்பதுதான் கேள்வி, என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் இந்த இறுதி உரைக்கு செவிதாழ்த்தி கேட்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் தாய்மார்களே, பெரியோர்களே. பொதுவாகவே இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதர்களே ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்பது தலைப்பினுடைய சாராம்சம். அப்படி என்ன இந்த மனித சமுதாயத்திற்கு நிகழ்ந்து விட்டது, ஏன் இப்படி ஒரு உரை என்றால், எல்லோரும் இந்த உலகத்தில் பொருளாதார வசதியில் மேலோங்கி இருக்கிறார்கள், சந்தோஷமாகத்தான் எல்லோரும் வாழ்கிறார்கள், குடும்பங்களில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது, வியாபாரத்தில் எந்த நஷ்டமும் கிடையாது, யாருக்கும் உடல் ஆரோக்கியமும் கிடையாது, உடல் பலகீனமும் கிடையாது, எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படி இருந்தும் மனிதர்களே ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்கிற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தையே அண்டி வாழ்கின்றோம். அதிகாலை பொழுது சூரியன் உதித்ததிலே இருந்து சூரியன் மறைகின்ற வரை, ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் நமக்கெல்லாம் 24 மணி நேரம் கூட போதாது. அந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோம். சம்பாதிக்கின்ற பணங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே காலங்களை, நேரங்களை, உடல் ஆரோக்கியத்தை, இளமை பருவத்தை நாம் செயல்படுத்துகிறோம். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் செய்ய தவறிவிட்டோம், இறைவனை மறந்து விட்டோம், மரணத்தை மறந்து விட்டோம். மரணித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளை நம்பினோம். ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்வை அமைக்க நாம் தவறிவிட்டோம். நரக நெருப்பிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு எதிராகத்தான் நம்முடைய நடவடிக்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைகின்ற முயற்சியில் நாம் எல்லாம் பின்தங்கிவிட்டோம் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த உரை. அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 18வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். யார் சொல்லுகிறான்? எந்த இறைவன் மனைவியின் மூலம் உங்களுக்கு மன அமைதி உண்டு, நீங்கள் திருமண வாழ்வை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, எந்த இறைவன் உங்களுடைய சாந்தி சமாதானமான வாழ்வுக்காக வேண்டி என்னுடைய அருளாக, கருணையாக, ஞாமத்தாக உங்களுக்கு நான் குழந்தை செல்வத்தை தந்தேன் என்று சொல்லுகிறானோ, எந்த இறைவன் என்னுடைய அருள் கொடையாக உங்களுக்கு நான் பொருள் செல்வத்தை தந்தேன் என்று சொல்லுகிறானோ, அதே இறைவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு போதை தருகிற கவர்ச்சி. வல் பாக்கியாத்து சாலிஹாத் ஹைரும் இன்த ரப்பிக தவாபன் வ ஹைருன் அமலா, நிலையான நல்லறங்களே உம்முடைய இறைவனிடம் கூலியில் சிறந்தது, எதிர்பார்க்கப்படுவதிலும் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை சிறந்தது என்று சொல்கிறான்? உங்களுடைய மனைவி மக்கள் அல்ல, மனைவியும் மக்களும் செல்வங்களும் வீடும் வியாபாரமும் உலகத்தினுடைய கவர்ச்சி, அந்த கவர்ச்சியில் நீங்கள் மயங்கி என்னை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறான். நிலையானது எது தெரியுமா? நீங்கள் எல்லாம் மரணித்து விட்டால் உங்களை கொண்டு போய் அடைக்குவார்கள், அல்லது எரிப்பார்கள், அல்லது புதைப்பார்கள். அவர்கள் அத்தோடு உங்களை விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். உங்களுடைய மனைவியோ மக்களோ புதைகுழியில் என்னையும் சேர்த்து அடக்குங்கள் என்று யாரும் சொல்ல போவதில்லை. சம்பாதிக்கின்ற சொத்துக்கள் அனைத்தையும் புதைகுழியிலே கொண்டு போய் கொட்டி யாரும் யாரையும் அடக்கப் போவதில்லை. நாமெல்லாம் இறந்தால் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம்.
நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய அசையும் சொத்து, அசையாத சொத்து அனைத்தையும் நம்முடைய குடும்பத்தார்கள் தான் பயன்படுத்த போகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவைகளெல்லாம் நிலையானதல்ல. நிலையானது எது தெரியுமா? வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக தவாபன் வ கைருன் அமலா. எது சிறந்ததென்றால் உம்முடைய இறைவனிடம் நற்கூலிதான் சிறந்தது, அதுதான் எதிர்பார்க்கப்படுவதிலும் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த நற்கூலி நம்முடைய வாழ்வில் உண்டுமா? அதை சிறந்த அடிப்படையில் சேமித்து வைத்து நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக வேண்டி பத்திரமாக அதை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதுதான் சுருக்கம். இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், நாளுக்கு நாள் அனாச்சாரங்கள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. காவல் நிலையங்கள் இருந்தும், காவல்துறை அதிகாரிகள் இருந்தும், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தும், நீதித்துறைகள் வலுவாக இருந்தும், அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் கொடுமைகளும் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக நடக்க தவறிவிட்டான். மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக நடக்க தவறிவிட்டான். ஆகவேதான் மனிதா, உமக்கு ஏன் இந்த நிலை? இந்த நிலையிலிருந்து நீ மாற வேண்டாமா? இந்த நிலை தொடர வேண்டுமா? இந்த நிலை தொடர்ந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று உமக்கு தெரியுமா என்பதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் மேலும் 76வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாஉலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலத வயதுரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை விரும்புகின்றார்கள், தமக்கு பின்னே வரவிருக்கும் அந்த கடுமையான அந்த நாளை விட்டுவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றம் சுமத்துகின்றானே. அவனுடைய இந்த கேள்வி, அவனுடைய இந்த எச்சரிக்கை, அவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது தொடுக்கிற இந்த வினாக்கள் திருக்குர்ஆனை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய செவிகளில் விழ வேண்டுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. ஆகவேதான் மனிதர்களாகிய நாம் நமக்கு ஏற்படுகிற அந்த அவல நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் அறிவுடையவர்களைப் போலவும் நீங்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களைப் போலவும் ஒரு மாயையை உண்டாக்கி பேச வந்தவர்கள் அல்ல, உள்ளத்தை காயப்படுத்த வந்தவர்கள் அல்ல. இதே போன்று நாம் எல்லாம் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய நிலையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மனிதர்களே, உங்களுக்கு இந்த நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்வை கொஞ்சம் சீர்படுத்துங்கள். பாவம் செய்கிற மக்கள் கொஞ்சம் பாவத்தை நிப்பாட்டுங்கள். அல்லாஹுவை மறந்து அநியாயம் செய்கிற மக்கள் கொஞ்சம் நில்லுங்கள். நமக்கெல்லாம் ஒரு நாள் உண்டு, ஒரு நேரம் உண்டு, ஒரு வாழ் உண்டு. அல்லாஹ்வுடைய ஒரு நீதிமன்றம் உண்டு. அது உலகத்து நீதிமன்றத்தை போல காசு கொடுத்து நீதியை விலை வாங்குகிற உலகத்து நீதிமன்றத்தை போல உள்ள நீதிமன்றம் அல்ல. படித்தவனுக்கு ஒரு சட்டம், படிக்காதவனுக்கு ஒரு சட்டம், பாமரனுக்கு ஒரு சட்டம், ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம், அதிகார வர்க்கத்தினருக்கு ஒரு சட்டம், அதிகார வர்க்கத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டம் என்று உலகத்தில் இயங்குகிற சட்டத்தை போலுள்ள சட்டமோ நீதித்துறையோ நீதிமன்றமோ அல்ல. அந்த நீதிமன்றம் மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி என்று நான் தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆகவே பாவம் செய்கிற மக்கள் கொஞ்சம் வாழ்வை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு நாளும் ஒரு நேரமும் உண்டு. டவுன் கவுண்டிங் சிஸ்டத்தில் நம்முடைய வாழ்வை அல்லாஹ் இயக்கி வைத்திருக்கிறான். இன்று இரவு நான் தூங்கி எழுந்து அதிகாலை பொழுது நான் அடைந்தால் என்னுடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாள் குறைந்து விட்டது என்றுதான் பொருள். அதுதான் யதார்த்தம். வாகனம் ஓட்டி சொல்லும் போது வீதியிலே நிற்கிறோம், சிவப்பு விளக்கு எரிவதை பார்த்து வாகனத்தை நிறுத்துகிறோம். அந்த சிவப்பு விளக்கு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு டிஜிட்டல் கவுண்ட் சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கும். 70 செகண்ட், 69, 68, 67 என்ற டவுன் கவுண்டிங் சிஸ்டத்தில் அந்த எண் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். 0 என்று தெரியும் பொழுது நாம் பயணத்தை துவங்குகிறோம். அதுதான் யதார்த்த வாழ்வு. அப்படித்தான் நமக்கு இறைவன் ஒரு 70 வயது, 80 வயது, 60 வயது என்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் தீர்மானித்து விட்டான் வயதை. அதை டவுன் கவுண்டிங் சிஸ்டத்தில் ரப்புல் ஆலமீன் இயக்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் ஒரு நாள் முடிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாள் முடிந்து விட்டது. ஒவ்வொரு வருடம் ஜனவரி வந்தால் நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரு வருடம் முடிந்து விட்டது. அந்த வருடம், அந்த நாள், அந்த நேரம் முடியும் பொழுது நாம் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற வேண்டுமா வேண்டாமா?
யார் தடுத்தினாலும் யார் தடுத்து நிப்பாட்டினாலும் அது நிற்காது. எங்கும் போய் ஓடி ஒளிய முடியாது. பூட்டிய அறைக்குள் உறுதியான கோட்டையில் இருந்தாலும் அது வந்தே தீரும் என்று இறைவன் சொல்லுகின்ற அந்த மரணம் என்றைக்கு நமக்கு விதியாக்கப்பட்டு விட்டதோ அதை பயந்து அதை சார்ந்துதான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகம் உலகம் என்று அலைந்து திரியாதே, மனைவி மக்கள் செல்வம் என்றெல்லாம் ஒரு போதை பொருள், ஒரு கவர்ச்சி, அதெல்லாம் நிலையானதல்ல. நிலையானது எது என்றால் நீ செய்கின்ற நற்கர்மங்கள், இறைவனை பயந்து நீ செய்கிற நல்ல நல்ல அமல்கள், அதுதான் சிறந்தது நிலையானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த சேமிப்பை நம்முடைய வாழ்வில் சேமிக்க வேண்டுமா வேண்டாமா? 75வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் எவ்வளவு கேள்விகளை திருக்குர்ஆனிலே கேட்கிறான் தெரியுமா? அதில் ஒரு கேள்வியை பாருங்கள். ஐயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா, வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று இந்த மனிதன் எண்ணுகின்றானா? எவ்வளவு அர்த்த புஷ்டியான கேள்வி! யாருடைய கேள்வி? என்னுடைய கேள்வி அல்ல, மனித சமுதாயத்தை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வி அல்ல, படைத்த நாயன் கேட்கிறான். ஐயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா, வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா? 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், உங்களை வீணுக்காக படைத்தேன் என்றும் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இவ்வளவு அருமையான கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதா, கொஞ்சம் நீ யோசித்து பார்க்க வேண்டாமா? உன்னுடைய குடும்பத்தில் ஒரு காலத்தில் உன்னோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, உன்னை விட்டும் பிரிந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் உனக்கு மனைவியாக இருந்தவள் இன்றைக்கு உன்னோடு இல்லை, அவள் ஒரு காலத்தில் உன்னை விட்டும் பிரிந்து விட்டாள். நம்மை விட்டும் பிரிந்து போன எத்தனையோ குடும்பத்தினர்கள், நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய மனைவி, நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய கணவன், நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய தாய் தந்தை, நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய மக்கள், நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய நண்பர்கள், நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய உறவினர்கள், நம்மை விட்டும் பிரிந்து போன அண்டை வீட்டார்கள், எத்தனை எத்தனை சம்பவங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இருந்தும் நாம் திருந்த மனமில்லாமல் உலகத்தில் வாழ்ந்தால் அது அநியாயமா இல்லையா? அது துரோகமா இல்லையா? இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக வேண்டி படைத்தான்? படைத்த நோக்கம் என்ன? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். படைத்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நான் அந்த படைத்த நோக்கத்தை புரியாமல் உயிர் வாழ்வது மட்டும்தான் லட்சியம் என்று இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தால் அது இறைவனுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? அது இறைவனுக்கு செய்கிற நன்றி கெட்டத்தனமா இல்லையா? இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளவோ உயிர் ஜீவராசிகள் உண்டு. வானத்தில் பறந்து செல்கிற பறவை இனங்கள் உண்டு, நீரில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள் உண்டு, பூமியில் ஊர்ந்து செல்கிற எத்தனையோ பலம் வாய்ந்த பலம் குறைந்த உயிரினங்கள் எல்லாம் உண்டு. அந்த உயிரினங்கள் எல்லாம் நம்மை போல தூங்குகின்றது, நம்மை போல விழிக்கின்றது, நம்மை போன்று உணவு உண்கின்றது, நம்மை போன்று உலகத்தில் வாழ்கின்றது, நம்மை போன்று மலஜலம் கழிக்கின்றது, நம்மை போன்ற ஆசாபாசங்களோடு உலகத்தில் வாழ்கிறது, இன்பங்களை அனுபவிக்கின்றது. ஒரு கட்டம் வரும் பொழுது அவைகளும் இறக்கின்றது, நாமும் இறந்து போகிறோம். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், அனுபவித்தோம், இறந்தோம் என்று சொன்னால் கால்நடைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சகோதரர்களே? கால்நடைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹு தஆலா மனித படைப்பாகிய நம்மை பற்றி சொல்லும் போது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களாகிய நான் ஆதமுடைய மக்களாகிய உங்களை மேன்மைக்குரிய சமுதாயமாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆடு மாடுகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். இன்னவர உயிர் ஜீவராசிகளுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இறைவனுக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் வாழ்வது, ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை ஒரு காலம் செய்யாமல் அவனை பயந்து வாழ்வது நம்முடைய தலையாய கடமை. எனக்கு மார்க்கம் தேவையில்லை, எனக்கு காசு பணம் உண்டு, பொருளாதாரம் உண்டு, நான் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழ்வேன், அனுபவிப்பேன், இறப்பேன் என்று சொன்னால் அந்த கால்நடைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆகவேதான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நான் என்ன வீணுக்காக வேண்டியா படைத்தேன்? என்னிடத்தில் திரும்ப வரவே மாட்டீர்களா நீங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்டுவிட்டு அறிவுள்ள மக்களுக்கு அல்லாஹ் ஒரு புத்தி சொல்கிறான். 59வது அத்தியாயம் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள். வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின்,
அந்த நாளுக்காக. எந்த நாளுக்காக? இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளுக்காக நாம் செய்த நற்கர்மங்கள் என்ன என்பதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லா, அல்லாஹுவை பயப்படுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு கேள்விகளை அல்லாஹ் கேட்டான். வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா? வீணுக்காக அவனை நான் படைத்தேன் என்று அவன் எண்ணுகின்றானா? பெண்களும் மனைவியும் செல்வங்களும் உங்களுக்கெல்லாம் ஒரு கவர்ச்சி. இந்த உலகத்தில் நற்கர்மங்கள் தான் சிறந்தது, நிலையானது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளுக்காக எதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். அங்கே நாம் கவனிக்க தவறினாலோ அங்கே ஏற்படுகிற இழப்பு நமக்கு ஏற்படுகிற இழப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சம்பாதிக்கிற சொத்துக்கள் அந்த நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. கொஞ்சி உறவாடுகிற மக்கள் அந்த நாளில் நமக்கு எந்த பயனையும் அளிக்க மாட்டார்கள். பெற்று வளர்த்தி ஆளாக்கி நம்முடைய பெற்றோர்கள் அந்த நாளிலே கைவிட்டு விடுவார்கள். இன்றைக்கு நமக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்து வாரிசை பெற்றுத் தருவதற்காக வேண்டி வாழ்க்கையே அர்ப்பணித்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி ஆனாலும் சரி, மனைவியை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடாய் உழைத்து சம்பாதிக்கின்ற கணவனானாலும் சரி, யாரும் மறுமை நாளிலே நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனால் நமக்கு தப்பும் தவறுமாக சொல்லித் தந்தார்கள். மறுமை நாளிலே அவுலியாக்கள் காப்பாற்றுவார்கள், அன்பியாக்கள் காப்பாற்றுவார்கள், பத்ரியங்கள் காப்பாற்றுவார்கள். இறந்த பிறகு இந்த உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டவருடைய அடக்கத்தலத்திற்கு சென்று கந்தூரிகள் நடத்தி, விழாக்கள் நடத்தி, சுஜூதுகள் செய்து, நேர்ச்சிகள் செய்து, அறுத்து பலியிட்டு கபர்களில் கபர் வழிபாடுகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் என்ன சொல்லி தந்தார்கள்? அந்த நாளில் அவுலியாக்கள் உங்களை காப்பாற்றுவார்கள், மௌலூதுகளை ஓதுங்கள், திக்ருகளை செய்யுங்கள், தஸ்பீகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள் என்று தேவையற்ற தஸ்பீகளையும் திக்ருகளையும் இந்த மனித சமுதாயத்திலே போதித்து அவுலியாக்களுடைய மோகங்களை எடுத்து சொல்லி அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கோட்பாடு என்று போதிக்கிறார்கள். அது தவறு. மறுமை என்று சொன்னால் நல்லறங்கள் மட்டும் பேசுகின்ற நாள். மறுமை என்பது மனைவி பேச முடியாது, மறுமை நாளில் மக்கள் பேச முடியாது, மறுமை நாளில் ஏன் வானவர்கள் கூட சுயமாக பேச முடியாது. ஏன் மறுமை நாளில் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தீர்க்கதரிசிகள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற நாள் என்று அல்லாஹ் அந்த நாளை சொல்லும் பொழுது, அந்த நாளில் நமக்கு போதித்து தந்ததை போல வருகிற போகிற மக்கள் எல்லாம் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்து நம்மை கரம் பிடித்து மறுமையிலே சொர்க்கத்திற்கு அனுப்பித்தான் மறுவேளை பார்ப்பார்கள் என்று நமக்கு போதிக்கிற அந்த கொள்கை தவறான கொள்கை. ஆகவேதான் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிஅதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கவனித்து பாருங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்கிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வது முக்கியமல்ல, இந்த உலகத்தில் நாம் சாவது முக்கியமல்ல. எதையாவது சாதித்து விட்டு தான் மரணிக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் மரணம் வரத்தான் செய்கின்றது. விபத்துக்குள்ளாகி மரணிக்கின்றார்கள், தற்கொலை செய்து மரணிக்கின்றார்கள், பெரும்பாவம் செய்கிற நிலையில் மரணிக்கின்றார்கள், வெடி விபத்துகளில் மரணிக்கின்றார்கள், இடிபாடுகளிலே சிக்கி மரணிக்கின்றார்கள். சுனாமி போன்ற பேர் இழப்புகள் வரும் பொழுது கொத்து கொத்தாக மனித இனம் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறுகிறது. எத்தனையோ மரணங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் மனிதர்களே, நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லும் பொழுது 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், ஹக்க துகாத்திஹி, பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணித்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடைபெறுவது நிச்சயம். அந்த விடைபெறுதல் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருந்து நீங்கள் விடைபெறும் பொழுது ஒரு நயவஞ்சகர்களாக நீங்கள் விடைபெற்று விடக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடைபெறும் பொழுது அல்லாஹ் உங்களை படைத்திருக்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்திருக்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பொருந்திக் கொள்வதற்கு தயாராக அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்திருக்க, அந்த அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு மத்தெல்லாம் வணக்க வழிபாடுகளை செலுத்திய நிலையில் நீங்கள் மரணித்தல் கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்தல் கூடாது. எப்படி? விபச்சாரம் செய்கிற நிலையில், மதுபானம் அருந்துகிற நிலையில், வட்டியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிற நிலையில், பெரும்பாவங்களை நம்முடைய வாழ்வில் செய்கிற நிலையில் இந்த உலகத்திலே இருந்து நாம் விடைபெறுதல் கூடாது. எப்படி விடைபெற வேண்டுமாம்? வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமான நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டும். 56வது அத்தியாயம் 60வது வசனம்,
நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த வமா நஹ்னு பிமஸ்பூகீன், மரணத்தை உங்களிடத்தில் நாமே தீர்மானித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களிடையே மரணத்தை நான் தான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். என்னை நீங்கள் மறந்தால் உங்களை நானும் மறந்து விடுவேன். எனக்கு எதிராகவே உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதையே லட்சியமாக கொண்டு நீங்கள் நடந்தால் உங்களை நான் கைவிட்டு விடுவேன். நான் உங்களை கைவிட்டு விட்டால் இந்த உலகமே திரண்டாலும் உங்களுக்கு யாரும் எந்த உபகாரமும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு உபகாரம் செய்தாலோ உலகமே தடுத்தாலும் யாரும் அதை தடுக்கவும் முடியாது என்று சொல்லுகின்றானே அந்த அல்லாஹ். அவன் சொல்லுகிறான், மரணத்தை நான் தான் உங்கள் மத்தியிலே நிர்ணயித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 31வது அத்தியாயம் 34வது வசனம், வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், நீங்கள் எங்கே மரணிப்பீர்கள், எந்த உயிரினம் எங்கு மரணிக்கும் என்பதை யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனக்கானாலும் சரி உங்களுக்கானாலும் சரி, நான் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு கீழ்தான் எனக்கு மரணம் என்று இறைவன் தீர்மானித்தால் என்னுடைய ரப் என்னை அங்கே கொண்டு செல்வான். அது யாராலும் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த நாட்டினுடைய கடைக்கோடியில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்றால் வீட்டிலே நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த நாட்டுக்கு அந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் என்பதுதான் யதார்த்த சத்தியம். அதுதான் யதார்த்த சத்தியம். யாருக்கு எங்கே எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறானோ அவர்களை அந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு சென்றே தீருவான். அப்படி கொண்டு சென்று நாம் மரணிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மரணம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய நிலையில், ஹராம் ஹலாலுகளை பேணிய நிலையில், என்னுடைய ரப் என்னை பொருந்திக் கொண்ட நிலையில் எனக்கு அந்த மரணம் வர வேண்டும் என்று என்ன வேண்டுமா வேண்டாமா? அந்த மரணத்தை எனக்கு இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமா வேண்டாமா? என்னை என்னுடைய இறைவன் பொருந்திக் கொள்கிற நிலையில் அவன் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்பதற்குரிய முயற்சிகளை இந்த உலகத்தில் நாம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா? ஆகவேதான் மனிதர்களே, ஏன் உங்களுக்கு இந்த அவல நிலை என்கிற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகின்றது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 62வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் ஐபி வஸ்ஸஹாதத்தி ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை விட்டும் வெறுண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க கூடியதுதான். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணத்தை கண்டு எங்கும் பயந்தோடி ஒரு பயனும் இல்லை. நிழல் போல அது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. உயிரை கைப்பற்றுகின்ற மலக்கை நாம் தவிர்க்கவே முடியாது, அவருடைய கண்ணை மறைக்க முடியாது. மனிதர்களுடைய கண்ணை மறைத்து தவறு செய்யலாம். இறைவன் பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானே, வானவர்கள் என்று சொல்லப்படுகிற வானவர்கள், அவர்களுடைய கண்ணை மறைக்க முடியாது, அவருடைய சக்தியை மீறி செயல்பட முடியாது. அவர்களை மறைத்து எந்த காரியத்தையும் நீ செய்ய முடியாது. அவர்கள் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு என்னுடைய இறைவன் எந்த வருடத்தை, எந்த மாதத்தை, எந்த நாளை, எந்த கிழமையை, எந்த நேரத்தை, எந்த நிமிடத்தை, எந்த நொடியை எனக்கு இறைவன் தீர்மானித்தானோ அந்த நேரம் வரும் பொழுது யாரிடத்திலும் எந்த அனுமதியும் கேட்காமல் அந்த வானவர் என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு தயாராக என்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற ஒரு நினைப்பு நமக்கு உள்ளத்தில் வரும் பொழுது நாம் அந்த இறைவனை மறந்து இந்த உலகத்தில் நடப்போமா? அந்த இறைவனுக்கு துரோகம் செய்து இந்த உலகத்தில் நடப்போமா? எல்லோரும் அந்த இறைவனை அஞ்சி பயந்து நடந்தால் நமக்கு காவல்துறை அதிகாரிகள் தேவையில்லை, நீதிமன்றங்கள் தேவையில்லை. நம்மை போன்று சகல மனிதர்களையும் மதித்து வாஞ்சையோடு இந்த உலகத்தில் சாந்தி சமாதானத்தோடு எல்லோரும் நடக்க முயற்சி செய்யும் போது ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம், ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், தேசிய அளவிலான ஒரு நாடு, ஏன் இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும். எப்பொழுது நம்மையெல்லாம் படைத்த ஒரு இறைவன் உண்டு, அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை குறித்து பத்திரமாக பதிவு செய்து வைத்து இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த பூர்ண ஜென்ம பூமியில், பரலோக ராஜ்யத்தில், அந்த மறுமை நாளில் என்னுடைய இறைவன் நிச்சயம் என்னை கேள்வி கேட்பான் என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்திற்கு உண்டானால் நம்மை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பாதுகாப்பின்படியே உலகத்தில் நாம் செம்மையாக சிறப்பாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மரணத்தின் மூலம் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகிறான். 7வது அத்தியாயத்தின் 126வது வசனத்தில் நம்முடைய வாழ்வில் பாருங்கள், நாம் எத்தனையோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறோம். நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய பொருளாதாரத்திற்காக,
கடன் சுமை நீங்குவதற்காக, மனச்சுமையை இறக்கி வைப்பதற்காக, சந்தோஷமான வாழ்வு கிடைப்பதற்காக, மன அமைதிக்காக, மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக என்று தொழுகை முடிந்து நேரம் கிடைக்கும் பொழுது பயண நேரங்களில் எத்தனையோ பிரார்த்தனைகளை நாம் செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது இப்படி ஒரு பிரார்த்தனை செய்திருப்போமா? ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக யா அல்லாஹ், எங்களை முஸ்லீமாக நீ மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ் என்று என்றைக்காவது தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? முஸ்லீமாக எங்களுக்கு நாங்கள் வாழும் போது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ் என்கிற துவாவை நம்முடைய வாழ்வில் நாம் மறந்து போய்விடக் கூடாது. 12வது அத்தியாயம் 101வது வசனம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஒரு இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனையை பாருங்கள். தவஃபனி முஸ்லிமன், முஸ்லீமாக வாழும் போதே என்னுடைய உயிரை கைப்பற்றியா அல்லாஹ், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை நீ ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்பது அந்த இறை தூதருடைய பிரார்த்தனை. 2வது அத்தியாயம் 132வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு ஒரு வசியத்து செய்கிறார்கள். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், என்னுடைய அருமை மக்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான், இஸ்லாம் என்கிற மார்க்கம். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். ஆகவே ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம் அல்லாத, இஸ்லாம் அல்லாத வேறு வேறு மார்க்கங்களை ஏற்ற நிலையில் உங்களுக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்று ஒரு தந்தை, அதுவும் நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு மரண நேரத்தில் செய்கிற வசியத். இதுவரை பார்த்த இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகின்றது. நாம் எங்கும் ஓடி ஒளிய முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை வீணுக்காக வேண்டி படைக்கவில்லையாம், ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி படைத்தார். 2வது, இறைவன் அருமையான ஒரு செய்தியை உபதேசமாக சொல்லுகிறான். இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வுண்டுமே, அந்த வாழ்வுக்காக என்ன நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று இறைவன் நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை, வாழ்வை சாட்சியாக ஆக்கி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனைவியும் மக்களும் உங்களுக்கெல்லாம் கவர்ச்சி, நீங்கள் செய்கிற நற்கர்மங்கள் மட்டும்தான் நிலையானது என்றும் இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான். முஸ்லீமாக வாழ்வதற்கு என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். முஸ்லீமாக என்னை மரணிக்க செய்ய என்று நபிமார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். முஸ்லீமாக வாழுங்கள், இஸ்லாத்தை பின்பற்றி வாழுங்கள், முஸ்லீமான மரணத்தை நீங்கள் இறைவனிடத்திலே தேடுங்கள் என்று நபிமார்கள் பிள்ளைகளுக்கு வசியத்து செய்துள்ளார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோமே. இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்க தவறினால் என்ன விளைவு ஏற்படும்? மனிதா, ஏன் உனக்கு இந்த அவல நிலை என்பது உரையினுடைய சாராம்சம். ஏன் உனக்கு இந்த அவல நிலை? இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இறைவனுடைய உபதேசத்தை கேட்டு திருந்தி வாழ்ந்தால் நமக்கெல்லாம் நல்லது. இறைவனுடைய திருக்குரான் போதனைப்படி நம்முடைய வாழ்வை அமைத்தால் நமக்கு நல்லது, நம்முடைய மனைவிமார்களுக்கு நல்லது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நல்லது. இறைவனுடைய உபதேசத்தை புறக்கணிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற அவல நிலை என்ன தெரியுமா? 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபவுனஹும், என்னுடைய தூதர்கள் அதாவது வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்ற வரும் பொழுது, காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார்கள். என்ன கேள்வி கேட்பார்கள்? யாரிடத்திலே கேட்பார்கள்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்திருக்க, இறைவனுடைய பூமியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய சூரியனை, அவன் படைத்த சந்திரனை, அவனுடைய வானத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டு பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு வானத்திலிருந்து பொழிகிற அவன் தருகிற மழைகளை, நீரை உட்கொண்டு கொண்டு இலவசமாக அவன் தருகிற காற்றையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டு, இந்த காற்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நாம் செய்யவில்லை. இந்த காற்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் வணங்குகிற எந்த கடவுளும் இறைவனிடத்திலே மன்றாடவில்லை. நான் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக 2 கண் கொண்டு பார்த்து, நாவசைத்து பேசி, செவிகளின் மூலம் கேட்டு, மூக்கை கொண்டு நுகர்ந்து, இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஆயுள் காலத்தோடு இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன் என்று சொன்னால் யாரும் எனக்கு எந்த உபகாரமும் செய்யவில்லை. முழுக்க முழுக்க என்னை படைத்த என்னுடைய இறைவன் செய்த உபகாரம் அந்த உபகாரம். அப்படி என்னை ஒரு இறைவன் படைத்திருக்க, நான் கேட்காமலேயே எனக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் அவன் எனக்கு தந்திருக்க, அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட
பொருள்களை எல்லாம் வணங்கி வழிபாடுகள் நடத்தி அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் முஸ்லீமாக இருந்தாலும் கூட சரி, இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய வசன எண்தான் 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். குறித்து வைத்து மனனம் செய்து குடும்பம் குடும்பமாக நினைவு கூற வேண்டிய வசனம். வானவர்கள் அவனுடைய உயிரை கைப்பற்ற வரும் பொழுது அவனிடத்திலே வானவர்கள் கேட்பார்கள், காலு ஐனமா குந்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு உலகத்தில் யார் யாரையெல்லாம் நீ வணங்கி வழிபட்டு வந்தாயோ, பிரார்த்தனையாக அறுத்து பலியிட்டு வணங்கி சுஜூதுகள் செய்து நேரங்களை செலவிட்டு பொருளாதாரத்தை செலவிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் வணக்க வழிபாடு செலுத்தி வணங்கி வந்தாயே, அவர்களெல்லாம் இப்பொழுது இந்த நேரத்தில் எங்கே என்று கேட்கப்படும். எப்பொழுது கேட்கப்படும்? நீ சந்தோஷமாக வாழும்போதல்ல, உன்னுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது. அந்த மரண நேரத்திலும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்விலும் ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தானே எல்லோரையும் நாம் வணங்கினோம். அது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிரோடு வாழ்கிற மனிதராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் நாம் வணங்குவதற்கு என்ன காரணம்? இறைவனிடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், இறைவனிடத்திலே பரிந்து பேசுவார்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்க இறைவனிடத்திலே மன்றாடுவார்கள், அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள், சொர்க்கத்தினுடைய பாதையை நமக்கு காட்டி தருவார்கள், சொர்க்கத்தில் அவர்களோடு சந்தோஷமாக இருப்போம் என்பதற்குத்தானே இறைவன் நம்மை படைத்திருந்தும் அந்த இறைவனுக்கு இணை துணைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி பல்வேறு வகையான இணை வைத்தல் போன்ற கொடூர குற்றங்களை இந்த உலகத்திலே நாம் செய்தோம். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், காலு ஐனமா குந்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகளை வணங்கி வழிபட்டு வந்தாயே, அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். வானவர்களின் மூலம் மனிதர்கள் சொல்லுவார்கள், காலு லல்லு அன்னா வஸஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹு கானு காஃபிரீன், அவர்களெல்லாம் என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களே என்று மனிதன் சொல்லுகிறான். நான் நம்பி என்னுடைய பொருளாதாரத்தையும் என்னுடைய ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க நான் செலவழித்து நான் வணங்கி வழிபட்டு வந்தேனே, வருடத்திற்கு ஒரு முறை கந்தூரிகள் நடத்தினேனே, வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட மாதத்தை தேர்வு செய்து இருட்டறைகளில் அமர்ந்து கொண்டெல்லாம் மௌலூது பாடல்களை பாடினேனே, 1000 முறை அழைத்தால் பாக்தாதிலே இருந்து இந்த ஆளூருக்கு வருவார்கள் என்றெல்லாம் எனக்கு சொல்லித் தந்தார்களே, அவர்களெல்லாம் என்னை விட்டுவிட்டு இந்த நாளிலே ஓடிவிட்டார்கள் என்று மனிதர்கள் பதில் சொல்லுவார்களே, அந்த நிலை மனிதா உனக்கு ஏன் என்று கேட்கப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அந்த நிலை உமக்கு வேண்டுமா? கொஞ்சம் நீ யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நிலை உனக்கு தேவையா? நமக்கென்று ஒரு ரப் இல்லையா? ஐங்கால தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் என்ன வாக்கு கொடுக்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவேன், உன்னிடமே உதவி தேடுவேன் என்று ஐங்கால தொழுகையின் போது பள்ளியில் வாக்கு கொடுத்து விட்டு தொழுகை முடிந்து வெளியே வந்தவுடன் அவுலியாக்களின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தர்காக்களுக்கு சென்று வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செய்கிறோமே, இது நம்முடைய கொள்கைக்கு நேர் எதிர் முரணானதா இல்லையா என்று என்றைக்காவது நீ யோசித்து பார்த்தாயா? படைத்த அல்லாஹுவை மறந்து மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாயே, அவனுடைய கோபத்திற்குரிய காரியத்தையும் சாபத்திற்குரிய காரியத்தையும் துணிச்சலாக இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்தாயே, அவர்களெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானே. எல்லாம் என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று நீ பதில் சொல்லுவாயே, அந்த நிலை உமக்கு தேவையா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். 6வது அத்தியாயம் 93வது வசனம், வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ அமராத்தில் மௌத்தி வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், என்னுடைய வானவர்கள் அநியாயக்காரனுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும், வானவர்கள் சொல்லுவார்கள், அநியாயக்கார மனிதா, தன்னுடைய 2 கரங்களையும் அந்த வானவர்கள் விரித்து சொல்லுவார்கள், அநியாயக்கார மனிதா, பாவியாக அக்கிரம செயல்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார மனிதா, உன்னுடைய உயிரை நீயே வெளிப்படுத்து என்று 2 கரங்களையும் விரித்து அந்த வானவர்கள் அழைப்பார்களே, அந்த நேரம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்வை கொஞ்சம் நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எல்லாம் தோத்து போகிற வகையிலே நமக்கெல்லாம் பழங்கால கதைகளை எல்லாம் போதித்தார்கள். பள்ளிக்கு கூட மலையின் பக்கம் ஒதுங்காமலே இருந்தோம். தொழுகை என்னவென்று தெரியாது. நோன்பை துறப்பது கூட சினிமா தியேட்டர்களிலே போய் திறந்தோம். சூதாட்ட கிளப்புகளிலே வாழ்வை கழித்தோம். அதெல்லாம் ஒரு காலம். ஆதமுடைய மக்கள் தவறு செய்கிறவர்கள் தான்.
ஆனால் அந்த தவறை தொடர்ந்து செய்தால் வனவிலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். தவறு செய்தால் திருந்த வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்த நமக்கு திருக்குரானை தமிழிலே தந்தார்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள். நபிமொழிகளை தமிழிலே தந்தார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பு 7 பாகம் இன்றைக்கு தமிழிலே வெளிவந்து விட்டது. முஸ்லிம் 4 பாகம் தமிழிலே வெளிவந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அடங்கிய ரஹீக் என்கிற புத்தகம் இன்றைக்கு தமிழிலே வெளிவந்து விட்டது. 250 ரூபாய் செலவழித்தால் வஹி அடங்கிய அல்லாஹ்வுடைய பேச்சு அடங்கிய திருக்குரான் நம்முடைய வீடுகளுக்கு இன்றைக்கு வந்துவிடும். இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் செய்து தந்த பிறகும் கூட அறிவு கண்கொண்டு நாம் திறந்து நாம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்து திருக்குரானுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்காவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை விடமாட்டான். அந்த நிலை வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இந்த வசன எண்களை எல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 75வது அத்தியாயம் 25 முதல் 29 30 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்ராக் வல்லன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாத். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடித்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகிறவன் யார்? எவ்வளவு ஆட்டம் போட்டாய் நீ உலகத்திலே வாழும் போது. என்னுடைய இறை விசுவாசிகள் இரவு நேரத்தில் ஒளிப்பெருக்கியின் மூலம் உன்னுடைய வீடுகளிலே காதுகளில் விழுகிற அளவுக்கு உனக்கு என்னை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களா இல்லையா? என்னுடைய தூதருடைய போதனைகளை உனக்கு எடுத்து சொன்னார்களா இல்லையா? அவர்கள் என்ன உலக ஆசாபாசத்திற்காக வேண்டியா, உலக இன்பத்திற்காக வேண்டியா, தன்னை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த நிகழ்ச்சி அவர்கள் நடத்தினார்கள்? என்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய செவிகளில் விழுகிற வகையில் உனக்கு ஏற்பாடு செய்து தந்தார்களா இறையா? கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்ராத் வல்லன்ன அன்னஹுல் ஃபிராத் வல்தஃபத்தி சாக்கு பிசாத் இலா ரப்பிக யௌமைதினில் மசாத். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடித்து கால்களெல்லாம் பின்னி பிணைந்து உற்றாரும் உறவினர்களும் மனைவியும் மக்களும் தாயும் தந்தையும் பரிதாபத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நம்மை விட்டு விட்டு பிரிந்து போக போகிறாரே, உயிர் நெருங்கி விட்டதே, உடம்பிலிருந்து உயிர் போக போகின்றதே என்ற சக்கராத்து வேதனையில் நாம் துடிகிற அந்த துடிப்பை கண்ணீர் மல்க பரிதாபத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில், பெற்றோர்களுக்கு மத்தியில், அன்பு பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, அநியாயக்கார மனிதா, உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றுகிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். ஏன் அவனுக்கு அந்த நிலை தெரியுமா? ஃபலா சத்தக வலா சொல்லா. அவன் தொழவில்லை, அவன் தொழவே இல்லை. வலக்கின் கஸ்ஸப வதவல்லா. அவன் அல்லாஹ்வின் மீது பொய்யுரத்தையே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். பொய்யுரத்து புறக்கணித்து வாழ்ந்தவன் அவன். அல்லதி தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களிடத்தில் அந்த வானவர்கள் வந்து உயிரை கைப்பற்றும் போது 16வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்கவுஸ்ஸலமமா குன்னா நஅமலு மின் சூ. சமாதானம் பேசுகிறான் அந்த அடியான். என்ன சமாதானம் பேசுகிறான்? நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே, நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையே என்று அந்த நேரத்தில் துடியாய் துடிக்கிறான், புலம்புகிறான், பரிதாப குரல் எழுப்புகிறான். எப்பொழுது பரிதாப குரல் எழுப்ப வேண்டுமோ, எப்பொழுது திருந்த வேண்டுமோ, எப்பொழுது திருந்தி மன்றாட வேண்டுமோ அந்த வாய்ப்பை எல்லாம் இழந்துவிட்டு அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் திருந்தி வாழ்வதற்கு பயன்படுத்தாமல் மென்மேலும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையுமே தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்து திடீரென அவனுக்கு அந்த நேரம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், நான் எந்த அநியாயம் செய்யவில்லை. 23வது அத்தியாயம் 99 100வது வசனத்தை பாருங்கள். ஹத்தா இதா ஜாஅஹதுஹுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். முடிவில் அவர்களுக்கு யாருக்காவது மரண நேரம் நெருங்கும் பொழுது லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. அல்லாஹுவே, எங்களுடைய அந்த நேரத்தை கொஞ்சம் நீ பிற்படுத்தினால் நாங்கள் நல்ல அமல் செய்வதற்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். நாங்கள் நிச்சயம் பாவமான காரியத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான் மனிதன். இறைவன் அவகாசம் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தரவில்லையா? ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ் எதிர்பார்த்தானே. இன்றைக்கு தவறு செய்கிற என்னுடைய அடியான் நாளை திருந்துவான். இந்த வாரம் என்னுடைய தவறு செய்கிற அடியான் அடுத்த வாரம் திருந்துவான். இந்த மாதம் தவறு செய்தானா சரி போகட்டும், அடுத்த மாதமாவது திருந்துவான்.
இந்த வருடம் தவறு செய்தானா அடுத்த வருடமாவது திருந்துவான், பகலிலே தவறு செய்தானா இரவிலாவது திருந்துவான், இரவிலே தவறு செய்தானா பகலிலாவது திருந்துவான். ஆயுள் காலம் முழுக்க 60 வருட காலம் 70 வருட காலம் எதிர்பார்த்தானே, அவனை விட ஒரு பொறுமையாளியை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் செய்கிற அநியாயத்திற்கும் துரோக செயலுக்கும் வரம்பு மீறுகிற செய்கிற காரியத்திற்கும் உடனுக்குடனே வேதனை இறக்கி அவன் நம்மை தண்டித்தால் யாரும் அவனிடத்தில் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சுனாமியை போல பூகம்பத்தை போல ஒரு கடுமையான ஒரு புயல் அடிக்க செய்தாலும் கூட யாரும் அவனிடத்தில் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் நம் மீது இரக்கம் கொண்டு இவ்வளவாக அவகாசத்தை தந்தானே, அந்த அவகாசத்தை எல்லாம் பயன்படுத்தி உலகத்தில் அநியாயம் செய்து கொண்டே வாழ்ந்து மரண நேரம் வரும் பொழுது என்ன சொல்லுகிறான்? மரண நேரம் வரும் பொழுது கொஞ்சம் அவகாசம் தா இறைவா என்று இறைவனிடத்திலே மனிதர்கள் புலம்புவதாக இறைவன் சொல்லுகிறானே, அந்த நிலை மனிதர்களே உங்களுக்கு தேவையா? அந்த நிலை மனிதர்களே உங்களுக்கு தேவையா என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் இது போன்றது ஒரு உபதேசத்தை கேட்டும் யாரும் திருந்தாவிட்டாலோ, திருக்குரானை இறைவன் மனித சமுதாயத்திற்கு வழங்கி அதை படித்து பார்த்து திருந்த மனமில்லாமல் யாராவது இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ, தொடர்ந்து அநியாயங்களை செய்து கொண்டே வாழ்ந்தாலோ, இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ, இறைவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வேன் என்பதை திருக்குரானில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? ஒரு கொடுங்கோலனை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். யார் அந்த கொடுங்கோலன்? இந்து மத வேதங்கள் சொல்லுகிற கொடுங்கோலன். ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ வேதங்கள் சொல்லுகின்ற, பைபிள் சொல்லுகின்ற கொடுங்கோலன், திருக்குரான் சொல்லுகின்ற கொடுங்கோலன் தான் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலன் இந்த உலகத்தில் செய்கிற அநியாயத்தை இறைவன் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவனை போல ஒரு கொடுங்கோலன் இனி இந்த உலகத்தில் பிறக்கவே மாட்டான் என்று அல்லாஹுவே சொல்லுகிறான். படைத்தவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். அப்படிப்பட்ட கொடுங்கோலன் ஒரு கட்டத்தில் கடலில் மூழ்கி இறக்க வேண்டிய சூழ்நிலையை இறைவன் அவனுக்கு உண்டாக்குகிறான். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பளபளக்கும் பட்டாக்கத்தியோடு படைகளை திரட்டி கொடூர எண்ணத்தோடு அவன் துரத்துகிறான். மூசா என்கிற இறை தூதர் இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவரோடு சேர்ந்து அவர் ஓடுகிறார். இவனை கண்டு பயந்து கடல் குறுக்கிட்டு விடுகின்றது, பாதை கிடையாது. திரும்பி பார்த்தால் படை வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இறைவனிடத்திலே மன்றாடினார், இறைவா, என்னையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்களையும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை என்று இறைவனிடத்திலே மன்றாட, இறைவன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். உன்னுடைய கையில் இருக்கின்ற தடியை கொண்டு கடலிலே அடி, அந்த கடல் பிளக்கும் பாதை தென்படும், அந்த பாதை வழியாக நீரும் உம்மை சார்ந்தவர்களும் செல்லலாம் என்று இறைவன் ஒரு வழியை பிறக்க செய்கிறான். அதே போல இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து கடலில் அந்த கைத்தடியை அடிக்கிறார்கள். பாதை தென்படுகின்றது. அந்த பாதை வழியாக தானும் தன்னை சார்ந்தவர்களும் அந்த பாதை வழியாக சென்று விடுகிறார்கள். அதுவரை வேகமாக வந்தவன் கடல் பிளந்ததை பார்க்கிறான். அப்பொழுதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்து கடல் பிளக்கிற அதிசயத்தை பார்த்து நிச்சயம் அவர் இறை தூதர் தான் என்று யோசிப்பதற்கு பகரமாக அந்த பாதை வழியாவது சென்று எப்படியாவது மூசாவையும் அவரை சார்ந்தவர்களையும் கொல்ல வேண்டும் என்கிற கொடூர எண்ணத்தோடு கடலில் புகுந்தான். மூர்ச்சையானான். இறந்து போகிற சம்பவத்தை இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான். அப்படி அவன் இறக்கிற நேரத்தில் அவன் என்ன சொன்னான்? இந்த உலகத்தில் எல்லோரையும் நான் என்ன சொல்ல வைப்பேன் என்பதற்கு இறைவன் சொல்லுகிற உதாரணத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம் 91வது வசனம். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல வ அனா மினல் முஸ்லிமீன். ஆயத்திற்கு என்ன விளக்கம் தெரியுமா? கேட்டால் நீங்கள் பதறி போய் விடுவீர்கள். யாராக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று பேசுகிற நாத்திகனாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி உலகத்தில் வாழுகிறவனாலும் சரி, இறைவனை பயப்படாமல் உலகத்தில் அநியாயம் செய்து இந்த உலகத்தில் வாழுகிறவனாலும் சரி, உயிரை கைப்பற்றும் போது அவனுக்கு எல்லா உண்மையையும் புரிய வைத்து புலம்ப வைத்து கதற வைத்து அதற்கு பிறகுதான் அவனுடைய உயிரை இறைவன் கைப்பற்றுவான். எடுத்துக்காட்டுக்கு ஃபிரௌனை அல்லாஹ் சொல்லுகிறான். கடலுக்குள் புகுந்தான். மரண நேரத்தில் உயிர் போக போகிறது, இனி நாம் தப்பிக்கவே முடியாது என்பதை உணர்ந்து அவன் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல்.
மூசா எந்த இறைவனை வணங்கினாரோ அந்த இறைவனை நானும் வணங்குகிறேன். பனு இஸ்ராயில் மக்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று பனு இஸ்ராயில் மக்கள் வணங்கி அந்த அல்லாஹுவை நானும் வணங்குகிறேன். வஅனா மினல் முஸ்லிமீன், இதோ நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறான். எப்பொழுது? கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கிற நேரத்தில், உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத அந்த நேரத்தில் மனிதன் புலம்புகிறான், கை சேதப்படுகிறான். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அவுலியாக்கள் முக்கியம் அல்ல, அல்லாஹுதான் எனக்கு முக்கியம் என்று கதறுகிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஆல் ஆன வகத அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். சற்று முன்வரை நீ என்னை நம்பாமல் பாவம் செய்தாய், குழப்பம் செய்தாய், அநியாயம் செய்தாய். நீ இப்பொழுது தப்பிக்கவே முடியாது என்கிற நிலை வரும் பொழுது என்னை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஒரு காலம் ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நேரம் வருவதற்கு முன்னால் மனிதா, உன்னுடைய வாழ்வை கொஞ்சம் நீ மறுபரிசீலனை செய். எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. நிரந்தரமாக வாழ்வதைப் போல ஒரு மாயை தான் நமக்கு ஏற்படுமே தவிர, இப்பொழுதெல்லாம் மரணம் யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வரும் என்று கூட சொல்ல முடியாது, எப்படி என்றே சொல்ல முடியாது. நன்றாக இருக்கிறார்கள், திடீரென மாரடைப்பு, மருத்துவமனைக்கு சொல்லுகிற வழியிலேயே மனிதன் இறந்து போய்விடுகிறான். இறப்பு செய்தியை கேட்டால் யாரும் நம்ப மறுக்கிறார்கள். காரணம், இறப்புக்குரிய எந்த அறிகுறியும் இல்லையே. ஆரோக்கியத்திற்கு குறையில்லை, இளமைக்கு குறையில்லை, அழகுக்கு குறையில்லை, ஆயுள் காலத்திற்கு குறையில்லை, சந்தோஷமாக வாழ்ந்தானே, திடீரென எப்படி மரணித்தான்? அதுதான் மரணம், அதுதான் உலக வாழ்வு. நமக்கு இந்த வாழ்வை பொறுத்தவரையில் நிரந்தரம் இல்லைங்க. இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல. மரணத்தின் மூலம் இறந்த பிறகு பூமியிலே கொண்டு போய் அடக்கிய பிறகு அங்கே ஒரு நீண்ட வாழ்வு வாழப்போகிறோம். முஸ்லிம் சமுதாயத்திற்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்தில் நோய் இல்லாத, முதுமை இல்லாத, பலகீனம் இல்லாத, மரணமில்லாத ஒரு வாழ்வு சொர்க்கத்திலே வாழப்போகிறோம். அது ஒரு வாழ்வு. 3 கட்ட வாழ்வு நமக்கு உண்டு. தாயினுடைய கருவறையில் 10 மாத காலம் வாழ்ந்தோமே, அது ஒரு வாழ்வு. தாயினுடைய கருவறையில் பிறந்து இந்த பூமியிலே வாழ்கிறோமே 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், அது ஒரு வாழ்வு. இறந்த பிறகு எரித்தோ சாம்பலாக்கியோ பூமியிலே கொண்டு போய் புதைத்தோ சென்றாலே அது ஒரு வாழ்வு. மீண்டும் உயிர் கொடுத்து இறைவன் உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து இறைவன் எழுப்புகிறானே, அது ஒரு வாழ்வு. 3 கட்ட வாழ்வு இனி நமக்கு உண்டு. 2 கட்ட வாழ்வு உண்டு. ஒரு கட்ட வாழ்வை முடித்தும் இன்னொரு கட்ட வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி 2 கட்ட வாழ்வை நோக்கி பயணமாக போகிறோம். அப்படி இடைப்பட்ட ஒரு பயண வாழ்வுதான் உலக வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த உலக வாழ்வில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இறைவனை மறந்து நாம் செய்யும் போது நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஆகவே இது போன்ற வசனங்களை நாம் நினைவில் நிறுத்தி கொண்டு நிச்சயம் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட துர்பாக்கியமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா 70வது அத்தியாயத்தின் 10 முதல் 13, 14, 15வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரண நேரத்தில் அவன் புலம்புகிற புலம்பலையும், உயிரை கைப்பற்றும் பொழுது அவன் இறைவனிடத்திலே கதறுகிற கதறல் சம்பவத்தையும் இறைவன் எப்படி நமக்கு ஞாபகப்படுத்தினானோ, அதே போல இறைவன் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் அவனுக்கு ஏற்படுகிற அவல நிலைகளையும் அமளி துமளிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்தாமல் இல்லை. யுபஸ்ஸரூனகும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி. அந்த மறுமை நாளில், அந்த நீதிமன்றத்தில் அவனிடத்தில் எந்த நற்கர்மங்களும் இல்லை என்பதை அவன் பார்த்த பிறகு, யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தானோ அவர்களெல்லாம் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்பதை அவன் புரிந்த பிறகு, இறைவனுடைய நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் இறைவன் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டுமே தான் பேசுவார்கள் என்பதை அவன் புரிந்து, நிச்சயம் நாம் நரகத்திற்குத்தான் சென்று விடுவோம் என்பதை அவன் உணர்ந்து, இந்த நாளில் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. அவன் பார்க்க அவனுடைய கண் எதிரே அவனுடைய தாய் அவனை விட்டு ஓடுவாள், சகோதரன் அவனை விட்டு ஓடுவார், பிள்ளைகள் அவனை விட்டு ஓடுவார்கள். எல்லோரும் அவனை விட்டு ஓடுகிற நாள் அந்த நாள். என்ன காரணம்? அவரவர்கள் தப்பிக்க என்ன வழி என்று பார்க்கிற நாள் அந்த நாள்.
அப்படிப்பட்ட அந்த நாளில் மனைவியும் மக்களும் தாயும் தந்தையும் சகோதரன் சகோதரிகளும் பெற்ற பிள்ளைகளும் எல்லாம் கைவிட்டு விட்டு ஓடியதை பார்த்த பிறகு யுபஸ்ஸரூனகும் யவத்துல் முஜ்ரிமும் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி. அந்த அநியாயக்கார அந்த மனிதன் அல்லாஹ்விடமிருந்து தன்னை தப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஒரு பேரம் பேசுகிறான். என்ன பேரம் பேசுகிறான்? அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், பூமி முழுக்க உனக்கு நான் தங்கத்தை, பூமியை உனக்கு தங்கமாக நான் மாற்றி உனது கையில் தந்தால் இந்த நாளில் இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை ஈட்டுத் தொகையாக அபராத தொகையாக நீ தருவாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இறைவா, 2 பூமி தங்கம் இருந்தாலும் நான் அதை தந்து இந்த நாளில் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற நாள் அந்த நாள். ஈட்டுத் தொகைகள் பயனளிக்காது, பரிந்துரைகள் பயனளிக்காது, உற்றார் உறவினர்கள் பயனளிக்க மாட்டார்கள். எல்லோரும் அவனை கைவிட்ட பிறகு அந்த தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்ற, அந்த அமளி துமையிலே இருந்து தன்னை காப்பாற்ற அவன் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற பேரத்தை தான் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். அல்லாஹுவே, என்னுடைய மகனை தருகிறேன், என்னை நீ விட்டுவிடு. வஸாஹிபத்திஹி வஹீஹி, எனது சகோதரன் சகோதரிகளை தருகிறேன், என்னை விட்டுவிடு. வஃபஸீலத்திஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. அல்லாஹ்வே, இந்த பூமியில் இருக்கிற எல்லோரையும் நீ எடுத்துக்கொண்டு பணயமாக வைத்துக்கொண்டு என்னை நீ விட்டுவிடு என்று மனிதன் கதறுகிறானே, அந்த நிலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்வை நீ மறுபரிசீலனை செய் மனிதர்களே, மனிதா என்று சிந்தனைகளை தட்டி எழுப்புவதற்கு நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இது போன்று திருக்குறானில் 1000 வசனங்கள் உண்டு. அந்த நாளில் புலம்புகிற புலம்பல், மரண நேரத்தில் புலம்புகிற புலம்பல் எல்லாம் இறைவன் திருக்குறானில் நமக்கு சொல்லாமல் இல்லை. உதாரணத்திற்கு, இறந்த பிறகு எல்லோரும் உயிர் கொடுத்து மறுமையிலே எடுப்பார்கள். நீதிமன்றத்திலே காவல்துறை அதிகாரிகள் ஒரு மனிதனின் மீது புகார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிற நீதிமன்றத்தை உலகத்திலே பார்க்கிறோமோ, அதே போல நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நான் எண்ணுகின்ற, நான் பேசுகின்ற, என்னுடைய பார்வையினுடைய அர்த்தம் முதற்கொண்டு எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் இரவில் மட்டும் நான் தனிமையில் செய்த தவறு, வெளியூர் சென்று தவறு, ஆயுள் காலம் முழுக்க நான் என்னுடைய வாழ்வை எப்படி கழித்தேன் என்கிற பதிவு புத்தகத்தை இறைவன் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் இறைவன் கொடுப்பான். எதற்காக? அவனுடைய நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற குற்றப்பத்திரிகை, அந்த பத்திரிகை. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். நல்லவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் பொழுது, தன்னால் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் போது, யாருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பதாக தீர்மானித்தானோ அவனுக்கு இறைவன் கொடுக்கும் பொழுது அவனுடைய வலது கரத்தை நீட்டச் சொல்லி வலது கரத்திலே கொடுப்பான். வலது கரத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் அந்த நாளிலே வெற்றியாளர்கள். ஒரு சில மக்களை இறைவன் அழைப்பான், அவனுடைய இடது கரத்தை நீட்டச் சொல்லி இடது கரத்திலே கொடுப்பான். அது மோசமான முன்மாதிரி. யாருடைய இடது கையில் கொடுக்கப்பட்டதோ அவன் அந்த நாளிலே தோற்று போய்விட்டான், அவனை எவனாலும் காப்பாற்றவே முடியாது. அப்படி 69வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிசிமாலிஹி, யாருடைய இடது கையில் அந்த ஏடு கொடுக்கப்பட்டதோ அவன் சொல்லுகிறான், ஃபயக்கூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன் அப்படி சொல்கிறான்? வலது கரத்தில் யாருக்கு புத்தகம் கொடுக்கப்பட்டதோ அவன் அந்த புத்தகத்தை மகிழ்ச்சிகரமாக இறைவனிடமிருந்து வாங்குகிறான். அந்த குற்றப்பத்திரிகை தனக்கு தன்னுடைய வாழ்வு அடங்கிய அந்த புத்தகத்தை இறைவனிடத்திலே கேட்டு வாங்குகிறான். இறைவா, எனக்கு புத்தகத்தை கொடு. தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய நண்பர்கள், அந்த மறுமை நாளில் இருக்கிற எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக போய் சொல்லுகிறான், எனது வலது கரத்தில் எனது பட்டோலை தரப்பட்டு விட்டது, எனது புத்தகம் என்னுடைய வலது கையில் தரப்பட்டு விட்டது என்று சந்தோஷமாக ஓடுகிறானே, அவன்தான் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மனிதன். அவனுக்கு மறுமை நாளில் எந்த கவலையும் தேவையில்லை. இடது கையில் கொடுத்த உடனே முகமெல்லாம் சுருங்கி போய், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, வளம் அத்ரிமா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னவென்று எனக்கு தெரியாமலேயே இருந்திருக்க வேண்டுமே, யாழை தகா கானத்தில் காலியா, இறந்ததோடு என்னுடைய வாழ்வு முடிவடைந்திருக்க வேண்டுமே, ஏன் எனக்கு ஒரு மறுமை நாள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நீதி விசாரணை, என்னை எரித்த உடனே, என்னை சாம்பலாக்கிய உடனே, என்னை பூமிக்கடியில் புதைத்த உடனே என்னுடைய வாழ்வு அதோடு முடிந்து விடக் கூடாதா? யா லைத்தகா கானத்தில் காலியா, இறந்ததோடு என்னுடைய வாழ்வு முடிந்து இருக்க வேண்டுமே என்று அவன் கை செய்தப்படுகிறான். 69வது அத்தியாயம் 29வது வசனம், மா அனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை, ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போய்விட்டது
என்றெல்லாம் மறுமை நாளில் தீயவர்கள் புலம்புவதாக இறைவன் சொல்லுகிறானே, அந்த நிலை வருவதற்கு முன்னால் மனிதர்களே நீங்களுடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்யுங்கள். அந்த நிலை வருவதற்கு முன்னால் மனிதர்களே உடைய வாழ்வை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். 15வது அத்தியாயத்தின் 2வது வசனம், எங்கும் தப்பிக்க இடமில்லை என்ற உடனே இறைவனிடத்தில் என்னென்னமெல்லாம் சொல்லுகிறான் தெரியுமா? ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன். அல்லாஹுவே, நான் முஸ்லீமாக வாழ்ந்திருக்க கூடாதா? உலகத்தில் நான் மூமினாக வாழ்ந்திருக்க கூடாதா? உலகத்தில் முனாஃபிக்காக, உலகத்தில் உனக்கு எதிராக இணைதுணைகளை ஏற்படுத்தி கொண்டு, உலகத்தில் நீ படைத்த பொருள்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்தேனே, இஸ்லாத்தின் மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்தேனே, முஸ்லிம்களுடைய அந்தஸ்து தெரியாமல் வாழ்ந்தேனே, நேர்வழி கிடைத்த பிறகும் அந்த நேர்வழியை பாதுகாக்க தெரியாமல் வாழ்ந்தேனே. எல்லாம் சொன்னார்களே, இறைவனை பயந்து வாழ், முஸ்லீமாக வாழ், முஸ்லீமாக மரணி என்றெல்லாம் எனக்கு போதித்தார்களே, அதையெல்லாம் மறந்து விட்டானே, அதையெல்லாம் மறந்து விட்டேனே. ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன். நாங்கள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே என்று மறுமையிலே பேசுவார்கள். 25வது அத்தியாயம் 27வது வசனம், வயௌம யஅல்லுல்லாலிமு அலா யதைஹி. அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு தன்னுடைய கைகளை எல்லாம் அந்த நாளிலே வாய்க்குள் விட்டு கடித்தவனாக சொல்லுவான், யகூலு யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. இதோ இந்த தூதர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் போனேனே. இறைவனால் அனுப்பப்பட்ட முகமது என்கிற ஒரு இறை தூதர் முஸ்லிம்களுக்குரிய தூதர் என்று உலகத்தில் நாங்கள் ஏமாந்து போய்விட்டோமே. அவர் மனித இனத்தினுடைய தூதர் என்று நாங்கள் மறந்து விட்டோமே. இந்த தூதர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தோமே என்று பேசுகிறான். 67வது அத்தியாயம் 10வது வசனம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் செவியேற்றிருந்தால், நாங்கள் விளங்கி இருந்தால் இப்படி நரகவாசிகளில் ஒருவராக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோமே. நாங்கள் செவியார்க்காமல் போனோமே, நாங்கள் சிந்திக்காமல் போனோமே. சொன்ன பிறகும் கூட இதெல்லாம் ஏதோ இவர்கள் மறுமை என்கிறார்கள், கபர் என்கிறார்கள், மரணம் என்கிறார்கள், அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று பொடும்போக்காக இருந்தோமே. இவைகளெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய உரை, அவைகளெல்லாம் முஸ்லிம்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி ஆற்றப்படுகிற உரை என்றெல்லாம் இருந்து விட்டோமே. செவியேற்காமல் போனோமே, சிந்திக்காமல் போனோமே. லக்கது அவல்லனி அனிதிக்ரி பஅத இது ஜாஅனி. அறிவுரை எனக்கு கிடைத்த பிறகும் அதை விட்டும் அந்த சைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டானே. வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹுதூலா ஹதூலா. நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு துரோகம் செய்பவனாக இருந்து விட்டானே என்றெல்லாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்களுக்கு கேடுதான், யா வைலனா, எங்களுக்கு கேடுதான். கது குன்னா ஃபி அஃப்லத்தின் மின் ஹாதா பல் குன்னா ஸாலிமீன். நாங்கள் இது பற்றி கவனமற்று இருந்து விட்டோம், நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், ஆகவே எங்களுக்கு நாசம்தான், எங்களுக்கு இந்த நாளில் கேடுதான் என்று தீயவர்கள் அந்த நாளில் புலம்பி கை சேதப்படுவார்கள் என்று சொல்லுகிறானே. அந்த நிலை வருவதற்கு முன்னால் மனிதர்களே உங்களுடைய வாழ்வை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எத்துணை இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் தெரியுமா? 33வது அத்தியாயம் 66, 67, 68, 69வது வசனம். யௌம துக்கல்லபு உஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா. ஒரு சாராருடைய முகமெல்லாம் நரகத்திலே போட்டு புரட்டி எடுக்கப்படும் பொழுது வேதனை தாங்காமல் அவர்கள் கதறுகிற கதறல், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற மன்றாடல் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅல்லூன சபீலா. எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் தஃபைனி மினல் அஸாபி வல் அன்ஹும் லஅனல் கபீரா. அல்லாஹ்வே, எங்களை வழிகெடுத்து அவர்களுக்கெல்லாம் 2 மடங்கு வேதனையை நீ கொடுப்பாயாக என்று உலகத்தில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழாமல் முன்னோர்கள், மூதாத்தியர்கள், பெரியோர்கள், ஹஜ்ரத்துமார்கள், அவுலியாக்கள் என்கிற நம்பிக்கையோடு உலகத்திலே வாழ்ந்தோமே, அவர்களெல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று மறுமை நாளில் கை செய்தப்படுகிற நிலை ஒரு சாராருக்கு ஏற்படும் என்று 34வது அத்தியாயத்தின் 66 முதல் 67, 68, 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்வை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, 40வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ்விடத்திலே மனிதன் சொல்லுகிறான், ஃபஅதரஃப்னா பிதுனூபினா ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல். எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ்,
எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ், தப்பிப்பதற்கு ஏதாவது வழி உண்டுமா இறைவா என்று மனிதன் புலம்புகிறானே, பரிதாப குரல் எழுப்புகிறானே. எல்லோரும் அவனை கைவிட்டு பரிதாபத்தோடு தன்னந்தனியாக நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட தீயவர்கள் எல்லாம் முறையிடுவார்கள் என்று இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நிலை மனிதர்களாகிய நமக்கு வர வேண்டுமா தாய்மார்களே, பெரியோர்களே? 23வது அத்தியாயம் 107வது வசனம், ரப்பனா இறைவா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன், இங்கிருந்து எங்களை நீ வெளியேற்று. என்ன சொல்கிறான் மனிதன்? எங்களை திரும்ப நீ பூமிக்கு அனுப்பு இறைவா, நாங்கள் பழைய நிலைக்கு நிச்சயமாக திரும்ப மாட்டோம், பழைய நிலைக்கு நாங்கள் திரும்ப மாட்டோம். காரணம், உன்னை பார்த்து விட்டோம், உன்னுடைய நரகத்தை பார்த்து விட்டோம், உன்னுடைய சொர்க்கத்தை பார்த்து விட்டோம், உன்னுடைய நீதி விசாரணையை பார்த்து விட்டோம், மிக கடுமையான இந்த நாளை நாங்கள் பார்த்து விட்டோம். உலகத்திற்கு திரும்ப அனுப்பினால் இறைவா பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப மாட்டோம், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம், உன்னை பயந்து நாங்கள் நிச்சயம் வாழுவோம், உலகத்திற்கு திரும்ப அனுப்பு இறைவா என்று மறுமையிலே மனிதன் கேட்கிறானே, அந்த நிலை உங்களில் யாருக்கும் வந்துவிட வேண்டாம். 35வது அத்தியாயம் 37வது வசனம், ரப்பனா அஹ்ரிஜ்னா அமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், அல்லாஹ் எங்களை திரும்ப நீ பூமிக்கு அனுப்பினால் பாவத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ், ஒரு காலம் உனக்கு பிடிக்காத காரியத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் யா அல்லாஹ், எவைகளெல்லாம் நன்மையான காரியம் என்று நீ உன்னுடைய தூதரின் மூலம் எங்களுக்கு விளக்கி சொன்னாயோ அந்த நன்மையான காரியத்தை மட்டுமே செய்வோம் யா அல்லாஹ், பாவத்தை ஒரு காலம் செய்யவே மாட்டோம் என்று மனிதன் கதறுவானே, அந்த நிலை உங்களில் யாருக்கும் வந்துவிட வேண்டாம். ஆகவே மனிதா, ஏன் உனக்கு இந்த நிலை என்கிற தலைப்பு ஏன் இங்கே தரப்பட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் இந்த உலக வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், வாழ்வில் திருப்பு முனைகள் ஏற்பட வேண்டும், பாவங்களை கொஞ்சம் நிப்பாட்டி திருந்தி வாழ வேண்டும், நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 32வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ருஉஸிஹிம் இன்த ரப்பிஹிம், குற்றவாளிகள் தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூக்கினூன், அல்லாஹ்வே நாங்கள் பார்த்து விட்டோம், அல்லாஹ்வே நாங்கள் கேட்டு விட்டோம், அல்லாஹ்வே திரும்ப எங்களை நீ பூமிக்கு அனுப்பினால் நல்லறங்களை செய்வோம், உறுதியாக உன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்றும் மனிதன் மறுமையிலே புலம்புகிறான். 6வது அத்தியாயம் 27வது வசனம், வலவ் தரா இது உக்கிஃபு அலன்னார், நரகத்திற்கு முன்னால் அவனை நிறுத்தினால் அவனை நீங்கள் பார்க்கலாம், ஃபகாலு யா லைத்தனா நுரத்து வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா, அல்லாஹ்வே நாங்கள் திரும்ப அனுப்பப்பட வேண்டாமா, நாங்கள் நிச்சயம் உன்னுடைய வசனத்தின்படி நடப்போம், உன்னுடைய போதனைகளை நாங்கள் நிச்சயம் நிராகரிக்க மாட்டோம், உன்னுடைய திருக்குரானில் எவைகளெல்லாம் சொல்லப்பட்டதோ உன்னுடைய வசனங்களை நம்புவோம் யா அல்லாஹ், பொய்ப்பிக்க மாட்டோம் யா அல்லாஹ் என்று மறுமையிலே போய் திருக்குரானுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்லுகிற அநியாயக்கார கும்பலில் நீங்கள் ஒரு காலம் சேர்ந்து விடாதீர்கள். அந்த நிலை வருவதற்கு முன்னதாகவே திருக்குரானோடு தொடர்பு வையுங்கள். திருக்குரான் யாருக்குரியது? திருக்குரான் என்ன முஸ்லிம்களுக்குரியதா? மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ எல்லோரும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறை திட்டம் தான் திருக்குரான். அது முஸ்லிம்களுக்குரிய வேதம் அல்ல, எல்லோரும் படித்து பார்க்க வேண்டிய வேதம். அந்த வேதத்தை புறக்கணித்து வாழ்ந்தால் மறுமையிலே நரகத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோம், திருக்குரானின்படி நடப்போம், இனி திருக்குரானை புறக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நிலை மனிதர்களே உங்களில் யாருக்கும் வந்துவிடவே வேண்டாம். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், ஃபயக்கூலு அல்லதீன ஸலமு ரப்பனா அக்கர்னா இலா அஜலின் கரீம், எங்கள் இறைவா குறைந்த கால அவகாசத்தை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ், நுஜிபு தஅவதக வ நத்தபிஉர் ருசுல, அல்லாஹ்வே உன்னுடைய அழைப்பை நாங்கள் இனி ஏற்றுக்கொள்வோம், உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுவோம். பல் பதாலகும் மா கானு யஹ்ஃபூன மின் கபில், மாறாக இதற்கு முன்னால் அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தது அவர்களுக்கு இந்த நாளில் வெளிப்பட்டு விட்டது. அவர்களுக்கெல்லாம் இந்த நாளில் வெளிப்பட்டவுடன் தான் அவர்கள் இப்படியெல்லாம் புலம்புகிறார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் எவ்வளவு அழகாக பதில் சொல்கிறான் தெரியுமா? 40வது அத்தியாயத்தின் 12வது வசனம். இந்த வசனத்தை
வசனத்தை சேர்த்து நீங்கள் ஞாபகத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய இறை விசுவாசிகள் தூதர்களுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய ஆயத்துக்களை உங்களுடைய வீதிகளுக்கு வந்து செவிகளிலே விழுகிற வகையில் என்னுடைய இறை விசுவாசிகள் சொன்னார்கள், அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள், வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று என்னுடைய இறை விசுவாசிகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். ஆனால் நீங்களோ அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைத்தவைகளுக்கெல்லாம் வணக்க வழிபாடு செலுத்தினீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வசனம் 40வது அத்தியாயத்தின் 12வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பி அன்னஹு இதா துஇ அல்லாஹு வஹதஹு கஃபர்தும், அல்லாஹுவை மட்டுமே பிரார்த்திக்கப்பட்டால் நீங்கள் அதனை மறுத்தீர்கள். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஆனால் நீங்கள் மறுத்தீர்கள். வஇன் யுஸ்ரக பிஹி துமின், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினீர்கள், அந்த இணை துணைகளுக்கு நீங்கள் வணக்க வழிபாடு செலுத்தினீர்கள், அதை நீங்கள் நம்பினீர்கள். வணக்க வழிபாடு செலுத்தினீர்கள், அதை நீங்கள் நம்பினீர்கள். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், அவலம் அம்மிற்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜஅக்குமுன் நதீர், உனக்கு நான் ஆயுள் காலத்தை தரவில்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்களின் மூலம் இந்த நாளை குறித்து, மரணத்தை குறித்து, மன்னரை வாழ்வை குறித்து உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா? ஃபதூகு ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், இந்த நாளில் நீங்கள் நரகத்திற்குள் நுழையுங்கள், உங்களுக்கு எந்த உதவியாளர்களும் இந்த நாளிலே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடவே கூடாது. அன்பானவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 39வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா وقال لهم حزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا. ஒரு சாரார் மறுமை நாளில் நரகத்தை நோக்கி ஓட்டப்படுவார்களாம். ஓட்டப்படும் பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்களாம், உங்களுக்கு உலகத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா? உங்களுக்கு இறைவன் திருக்குரானை தரவில்லையா? வேதத்தை தரவில்லையா? என்றெல்லாம் அந்த வானவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். அவன் சொல்லுகிறான், வந்தார்கள், சொன்னார்கள், எல்லாம் எங்களுக்கு போதித்தார்கள், வேதம் வந்தது, தூதர்கள் வந்தார்கள், எல்லாம் உண்மைதான். காலூபலா வலாக்கின் ஹக்கத்து கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரின், எல்லாம் வந்த பிறகும் நீ தொடர்ந்து அநியாயம் செய்த காரணத்தினால் உனக்கு நரகம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று அந்த வானவர்கள் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறானே. அந்த கூட்டத்தில் ஒரு சாராரும் நாம் சேர்ந்து விடக்கூடாது. வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், அந்த நாளில் நல்லவர்களை விட்டும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அந்த நேரத்தில் தீயவர்களுடைய கூட்டத்தாரில் நாம் சேர்ந்து விடக்கூடாது, நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, பேசக்கூட அவருக்கு அந்த நேரத்தில் சக்தி இல்லை. உதடுகள் அசைந்ததை பார்த்து அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாய்க்கு அருகில் தன்னுடைய காதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உதடு அசைகிறதே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வாசகம் என்ன தெரியுமா? இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். சக்கர மரண வேதனை கடுமையானது, மரண வேதனை கடுமையானது, மரண வேதனை கடுமையானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்தீக்கீன்களோடு, உண்மையாளர்களோடு மறுமை நாளில் இருப்பார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதியாக ஓதினார்கள். ரப்பில் ஃபிர்லி, ரப்பில் ஃபிர்லி, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே நல்லவர்களோடு என்னை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பாயாக என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது. அதோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரிந்தது, உலகத்தை விட்டும் பிரிந்தார் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி
மறுமை நாளில் தீயவர்களோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது. மறுமை நாளில் நல்லவர்களோடு நாம் சேர வேண்டுமானால் மனிதர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு இந்த நிலை? இப்படிப்பட்ட பரிதாபகரமான நிலையெல்லாம் உங்களுக்கு தேவையா? பட்டுத்தான் திருந்துவேன் என்பது மனித பண்பல்ல. சொல்ல வேண்டும், படிக்க வேண்டும். நல்ல நல்ல செய்திகள் நம்முடைய காதுகளிலே விழுந்தால் உடனே திருந்த வேண்டும். மரணம் வந்த பிறகுதான் திருந்துவேன் என்றால் நாமெல்லாம் ஏமாற்றப்பட்டு போய் விடுவோம். அந்த வாழ்வை சந்தித்த பிறகுதான் நான் திருந்துவேன் என்றால் நரகம் நமக்கு கட்டாயமாக்கப்பட்டு விடும். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான்? யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது என்னை மறந்தார்களோ அவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 45வது அத்தியாயத்தின் 34வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய இந்த நாளினுடைய சந்திப்பை யாரெல்லாம் மறந்தார்களோ வக்கீலல் யௌம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததை போல இன்று நாமும் உங்களை மறப்போம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஓ மஅவாக்குமுன் நார் வமா லக்கும் மின் நாசிரீன், நிச்சயமாக உங்களுக்கு தங்குமிடம் நரகம்தான், உங்களுக்கு உதவுவோர் யாருமில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 89வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அல்லாஹ் தண்டிப்பதை போல யாரும் தண்டிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த பரிதாபகரமான நிலை மனிதர்களாகிய நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, நமக்கு அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம் வர வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட மரணம் வர வேண்டும்? அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம் வர வேண்டும். அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம் நமக்கு வந்தால் மலக்குமார்கள் நம்முடைய ஜனாசா தொழுகையிலே பங்கெடுப்பார்கள். அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம் நமக்கு வந்தால் நமக்கு கபருடைய வாழ்வு சொர்க்கத்து பூங்காவாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம் நமக்கு கிடைத்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அஞ்சிய மக்களுக்கு இந்த நாளில் பாதுகாப்புண்டு என்று சொல்லுகிறானே, அந்த பாதுகாப்புக்கு உரியவருடைய பட்டியலில் நாம் சேர்ந்து விடுவோம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பரிந்துரை, வானவர்களுடைய பரிந்துரை, நபிமார்களுடைய பரிந்துரை, இறை விசுவாசிகளுடைய பரிந்துரை எல்லாம் நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிற மிகப்பெரிய சன்மானம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட சன்மானத்திற்கு உரியவருடைய பட்டியலில் நீங்களும் நானும் இடம் பெற வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, கடந்த காலங்கள் எப்படி போனாலும் சரி, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த அல்லாஹுவை நேசிக்க பழகுங்கள், அல்லாஹின் மீது அன்பு பாராட்ட பழகுங்கள். அல்லாஹ் நேசிக்கின்ற வழிமுறைகள் என்ன, அல்லாஹ் நம் மீது அன்பு வைக்கின்ற வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து சாலிகான நல்ல நல்ல வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள். இணை துணைகளை வாழ்விலே நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். கடந்த காலங்களில் செய்திருந்தாலும் இந்த உரையை கேட்ட பிறகாவது அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுவை சார்ந்து அவனை நோக்கி நீங்கள் ஓடோடி வர வேண்டும். பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன்தான் தன் கைவசம் நரகத்தையும் சொர்க்கத்தையும் வைத்திருக்கிறான். நாடியவர்களுக்கு அதை வழங்கிடுவதற்காக வேண்டி அதிகாரம் முழுக்க முழுக்க அவன் கையில் தான் உண்டு. அவன் நாடினால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் நாடினால் தான் கபருடைய வாழ்வு சிறப்பாக அமையும். அவன் நாடினால் தான் நரகத்திலே இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு மட்டுமல்ல, நபிமார்களுக்கு கூட. அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அல்லாஹுவையோடு தொடர்பு வையுங்கள். அவனை விட்டும் பிரிந்து போய் விடாதீர்கள். அவனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை உடனே பூர்த்தி செய்ய நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். இறைவனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே இடைவெளி ஏற்பட்டால் அந்த இடைவெளியை சைத்தான் அமர்ந்து கொண்டு பூர்த்தி செய்து விடுவான். மென்மேலும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே செல்லும். சைத்தான் நண்பனாகி விடுவான், இறைவன் விரோதியாகி விடுவான். ஆகவே சைத்தானை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுவை பயந்து, மரணத்தை பயந்து, மன்னரை வாழ்வை பயந்து, நரகத்தை பயந்து அல்லாஹுவிடத்திலே இன்று இரவே நீங்கள் கண்ணீர் மல்க தௌபா செய்யுங்கள். 2 கரத்தை உயர்த்துங்கள் அல்லாஹுவிடத்தில். எல்லோரும் உறங்குகிற போது நீங்கள் மட்டும் தனிமையிலே எழுந்து, எல்லோரும் அயர்ந்து உறங்கும் போது நீங்கள் மட்டுமே தனிமையிலே எழுந்து, அல்லாஹுவே, இந்த உரைகளை கேட்பதற்கு முன்னால் எப்படியெல்லாமோ வாழ்க்கையை கழித்தோமே, அதற்காக வேண்டி குற்றம் பிடிக்காதே யா அல்லாஹ், பாவங்களை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் யா அல்லாஹ்,
இந்தந்த பாவங்களை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் நான் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், அந்த பாவங்களை எல்லாம் இதோ அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால் யாரும் என்னை மன்னிக்க முடியாது யா அல்லாஹ், நீ கைவிட்டு விட்டால் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது யா அல்லாஹ், நீ உதவி செய்ய முன் வந்தால் யாரும் என்னை தடுக்க முடியாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க மன்றாடுங்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் பொழுது அவனுடைய மேனியிலே இருந்து எதிரிகளால் தாக்கப்படும் பொழுது வருகிற இரத்த துளி அல்லாஹ்வுக்கு பிரியமான துளி. இனி ஒரு துளி அல்லாஹ்வுக்கு பிரியமானது. ஒரு அடியான் பாவத்திற்காக வேண்டி தனிமையில் அமர்ந்து அழும் பொழுது கண்களிலே இருந்து வருகிற கண்ணீர் துளி அல்லாஹ்வுக்கு விருப்பமான துளி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நிலையை அடையுங்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரிலிருந்து இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை அரிசிலிருந்து அல்லாஹ் கீழே இறங்கி தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வேண்டுபவர் இல்லையா, வேண்டுதலை நிறைவேற்றுவேனே. கேட்பவர் இல்லையா, கேட்டால் நான் கொடுப்பேனே. பாவங்களை மன்னிப்போர் இல்லையா, பாவ மன்னிப்புக்கு பாவ மன்னிப்பு கோருகிற மனிதர்கள் இல்லையா, பாவங்களை நான் மன்னிப்பேனே என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரை அல்லாஹ் தினசரி நம்மை எதிர்பார்க்கிறானே. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்கள். பாவத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள். திருந்தி வாழ மனமுள்ளவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாருங்கள். நீங்கள் திருந்தி வாழ முன்னுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை அரவணைக்க தயாராக இருக்கிறான். எந்த மனிதன், எந்த சமுதாயம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளவில்லையோ அவர்களை ஒரு காலம் நான் திருத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரெல்லாம் திருந்த முன்வருகிறார்களோ அவர்களை நான் திருத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 2 கரத்தை உயர்த்தி பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறானே, அந்த விசால மனதுடைய அந்த ரப்பை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அந்த அல்லாஹ்வோடு நாம் ஏன் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது? அல்லாஹ்வினுடைய பாசத்திற்கு, அல்லாஹ்வினுடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைபர் போரிலே இருந்து திரும்ப வரும்போது ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்திலே இருந்து சுரக்கின்ற ஒரு பாலை ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த போர் படைக்குள் புகுந்த அந்த தாய் அங்குமிங்குமாக ஓடுகிறாள். இறுதியாக ஒரு குழந்தையை எடுத்து மார்பகத்தோடு வைத்து மார்பிலிருந்து சுரக்கிற அந்த பாலை அந்த குழந்தையினுடைய தலையை வருடி அந்த பசியை போக்குகிற ஒரு சம்பவம். சிறிது நேரத்தில் அந்த குழந்தையோடு அந்த தாய் கொஞ்சம் தீ மூட்டி அந்த தீக்கு அருகில் குளிர் காய்ந்து கொண்டும் இருக்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். மக்களை எல்லாம் கூட்டி வைத்து ஒரு செய்தியை கேட்டார்கள். இப்பொழுது அந்த தாயை பார்த்தீர்களா, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பசியை போக்கி அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசத்தை அந்த தாய் வைத்திருந்தாள். குளிர் காய்வதற்காக வேண்டி அந்த குழந்தையை தன்னுடைய மார்பகத்தோடு அணைத்துக் கொண்டு அந்த தாய் அந்த தீக்கு அருகில் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அந்த எரிகின்ற தீயில் அந்த குழந்தையை அந்த தாய் வீசுவாளா? யா ரசூலல்லாஹ், பெற்ற பிள்ளையை எப்படி ஒரு தாய் நரக நெருப்பில் எரிகிற நெருப்பில் தூக்கி வீசுவாள் யா ரசூலல்லாஹ்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அந்த தாய்க்கு எப்படி மனம் வராதோ, அந்த தாய் எப்படி அந்த பிள்ளையின் மீது பாசம் வைத்திருக்கிறாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் உங்களின் மீது பாசம் வைத்திருக்கிறான். தன்னுடைய அடியார்களின் மீது அல்லாஹ் பாசம் வைத்திருக்கிறான். முடிந்தவரை நரகத்திலிருந்து காப்பாற்றவே அல்லாஹ் முயற்சி செய்கிறான் என்று அல்லாஹ்வை நமக்கு யாராவது சொல்லி தந்தார்களா? தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வை ஒரு கொடுமைக்காரனை போல, பாவம் செய்த மக்களை எல்லாம் விரோதியாக இறைவன் பார்ப்பான் என்பதை போல, பாவம் செய்கிற மக்களுடைய பிரார்த்தனை, தொழுகை, நோன்பு எதையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை போலவே இறைவனை குறித்து நமக்கு அறிமுகம் செய்தார்களே, அது எவ்வளவு தவறான ஒரு அறிமுகம்! ஆனால் திருக்குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. பாவம் செய்கிற அடியார்கள் பாவத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் ஆச்சரியம் அடைகிறான். அரஃபா பெருவழியில் குழுமி இருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து வானலோகத்தில் இருக்கிற வானவர்களை அழைத்து அல்லாஹ் வியந்து பாராட்டிய சம்பவம் நீங்கள் பயான்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரஃபா பெருவழியில் வெண்ணிற ஆடை அணிந்து குடும்பத்தை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு தாயகத்திலே இருந்து தன்னுடைய மனைவி, மக்கள், வீடு, சொத்து, சுகம், தான் பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணை கூட தூக்கி வீசிக்கொண்டு ஹஜ்ஜுடைய நாளில் அரஃபா பெருவழியில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வே, இதோ நாங்கள் வந்து விட்டோம் யா அல்லாஹ்,
இதோ நாங்கள் வந்து விட்டோம் யா அல்லாஹ், உனக்கு இணை துணைகள் யாரும் இல்லை யா அல்லாஹ், நீயே அருள் கொடையாளன், நீயே கிருபையாளன் என்கிற தல்பியா முழக்கத்தோடு அரஃபா பெருவழியில் தலைவிரி கோலத்தோடு புழுதி படைந்த மேனியோடு வெள்ளை நிற ஆடையோடு நிற்கிற அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் வானலோகத்திலே இருக்கிற மலக்குமார்களை பார்த்து வியந்து பாராட்டி அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, எல்லாம் விட்டுவிட்டு ஓரிடத்திற்கு வந்து நின்று கொண்டு எனது புகழை, எனது ஏகத்துவத்தை, என்னுடைய மகிமையை புகழ்ந்து பேசுகிற என்னுடைய அடியார்களை நீங்கள் பார்த்தீர்களா, இதோ அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், நரகத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று வானலோகத்தில் இருக்கிற வானவர்களை பார்த்து அல்லாஹ் வியந்து பேசுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களை பார்த்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் இப்படியெல்லாம் சந்தோஷப்படுகிறான் என்று ஒரு ரப்பை, ஒரு ரஹ்மானை, ஒரு அல்லாஹுவை நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அறிமுகம் செய்தார்களே, அந்த அல்லாஹுவை நோக்கி நீங்கள் திரும்ப வர வேண்டும், பாவத்தை கொஞ்சம் நிப்பாட்ட வேண்டும், பெரும்பாவத்திலிருந்து விலகி வர வேண்டும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ் எவைகளை எல்லாம் செய்ய சொல்கிறானோ அந்த காரியங்களை செய்கிற நன்மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் செய்து போன சிறுபாவம் பெருவாங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமையில் விசாரணைக்கே அதை கொண்டு வராமல் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற கூட்டம் என்ற ஒரு சிறப்புக்குரிய கூட்டம் உண்டுமே, அந்த கூட்டத்தாரில் அல்லாஹ் இதே போன்ற உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், உங்களுடைய நண்பர்களையும் என்னுடைய நண்பர்களையும், இந்த உரைகளை கேட்டு திருந்துகிற மனதோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணறை வாசிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வழங்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் முஸ்லிமான மரணத்தை நம்முடைய ரப்பு தந்து அவன் பொருந்துகிற அடியார்களில் ஒரு அடியாராக அல்லாஹ் நம்மை ஆக்கி கொண்டு மறுமை நாளில் சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இருக்கிற ஒரு வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் மாலை 5:30 மணி முதல் நேரம் 10 மணி நெருங்கிவிட்டது. வந்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும், ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களும் கடைசி வரையில் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்து பேசிய அனைத்து விஷயங்களையும் செயல்பாட்டிலே கொண்டு வருகிற ஒரு பாக்கியசாலிகளாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும்.